எச்சரிக்கை, டுபாகூர் ஃபேக்ட் செக்கர்களை நம்ப வேண்டாம். டுபாகூர் ஃபேக்ட் செக்கர்கள் திராவிட சொம்புகள். திராவிட ஜால்ரா ஃபேக்ட் செக்கர்கள் என்றைக்கும் உண்மையை சொல்ல மாட்டார்கள். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். சரியா ஒரு மாதத்திற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா ஈவேரா மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அப்போது அவர் கூறியதாக ஒரு கருத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார். அது என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்காக மட்டும் அதை இங்க பதிவு பண்றேன். உன்னுடைய காம இச்சையை அடக்க முடியவில்லை என்றால் அதை உன்னுடைய தாயிடமோ தங்கையிடமோ தீர்த்துக்கொள் என்று ஐயா ஈவேரா சொன்னதாக அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினார். இது மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏன்னா ஐயா ஈவேரா அவர்கள் ஒருபோதும் அப்படியெல்லாம் பேசியதே கிடையாது. சீமான் சொன்னது ஆதாரமற்ற அபாண்டமான அவதூறு அப்படின்னு எல்லாம் திராவிட தரப்புல இருந்து கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போது எந்த ஒரு குறிப்பிட்ட தேதியையும் சொல்லி அந்த தேதியில் இருக்கின்ற விடுதலை நாளிதழில் தான் ஐயா ஈவேரா அவர்கள் இந்த கருத்தை பேசினார் என்று சொல்லவே இல்லை. அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பேசியவர்கள் தான் 11/5/1953 தேதியிட்ட விடுதலை நாளிதழில் தான் ஐயா ஈவேரா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் பரப்பினார்கள். குறிப்பிட்ட அந்த தேதியில் இருக்கின்ற விடுதலை நாளிதழை எடுத்து போட்டு யூட்டன் என்கின்ற டுபாகூர் ஃபேக்ட் செக்கர்கள் அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து வெளியிட்டார்கள். அவங்களோட கருத்துப்படி அண்ணன் சீமான் சொன்னது பொய். ஏன்னா அந்த தேதியில் இருக்கின்ற விடுதலை நாளிதழின் எந்த ஒரு பக்கத்திலும் அப்படி ஒரு கருத்து இடம்பெறவே இல்லை. எனவே சீமான் சொன்னது குற்றச்சாட்டு அல்ல, அது வெறும் பொய் தான். அவர் கூறியதற்கு அவர்தான் சரியான சான்று தர வேண்டும். இல்லை என்றால் ஈவேரா பற்றி இப்படி ஒரு அபாண்டமான பழியை அவதூறை பேசியதற்காக அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு அவரை ஒருமையில் பேசி கடுமையான எதிர்வினைகளையும் ஆற்றினார்கள். இந்த சர்ச்சைக்கு பிறகும் கூட அண்ணன் சீமானிடம் இது தொடர்பான சான்றுகள் கேட்டபோது எல்லா விடுதலை நாளேடுகளையும் நாட்டுடைமையாக்குங்கள், நான் சான்றுகளை எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொன்னார். இதுவும் கூட மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்தது. ஏன்னா வழக்கமாக நாம் யார் மீதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதற்கான சான்றுகளை நாம் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக யார் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தோமோ அதற்கு அவரே சான்றுகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது முறையல்ல, நியாயம் அல்ல அப்படின்னு இது தொடர்பான வாத பிரதிவாதங்களும் திராவிட தரப்புல இருந்து மிக கடுமையாக எழுந்தது. தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஐயா ஈவேரா அவர்களுக்கு ஆதரவாக பேச வருபவர்கள் கூட அண்ணன் சீமான் அவர்களின் இந்த கருத்திற்கு சான்று தரும் வரை அவர்கள் ஈவேரா மீது வைக்கின்ற மற்ற எந்த ஒரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்ல மாட்டோம் என்று லாவகமாக தப்பிச் சென்றார்கள். சரி, ஓகே. இப்ப அண்ணன் சீமானிடம் இதற்கான சான்றுகள் இருக்கா? முன்பே கூறியது போல வழக்கமாக நாம் யார் மீதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதற்கான சான்றுகளை நாம் தான் கொடுக்க வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக நாம் யார் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தோமோ அவர்களே அதற்கான சான்றுகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது நியாயமா? அண்ணன் சீமானிடம் இதற்கான சான்றுகள் இருக்கிறதா இல்லையா? அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி கேட்டதற்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. சரியா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈவேரா அவர்கள் கூறியதாக ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பகிரப்பட்டுச்சு. அது என்ன கருத்து அப்படின்னா, தமிழர் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் தமிழ் அரசு கட்சி என்பதும் தமிழர் ராஜ்யம் என்பதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதும் நமது முயற்சியை கெடுக்கும் சூழ்ச்சிகள். தமிழர் என்போர் பித்தலாட்ட கருங்காலிகள் என்று விடுதலை நாளிதழில் 11/4/1947 ஐயா ஈவேரா அவர்கள் கூறியதாக ஒரு கருத்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பகிரப்பட்டுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திராவிட இயக்கத்தவர்கள் சொல்ற மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் உழைத்த போராடிய ஐயா ஈவேரா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருப்பாரா? உங்களுடைய கருத்து என்ன? வழக்கமா ஈவேரா மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போதெல்லாம் அது உண்மையா என்று ஆராய்வதற்கே திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு டுபாகூர் ஃபேக்ட் செக் டீமை உருவாக்கி வச்சிருக்காங்க. வழக்கம் போல மக்களோட வரி பணத்தை சம்பளம் வாங்கிக்கிட்டு
திமுகவிற்கும் திராவிடத்திற்கும் சொம்படிக்கின்ற யூ டர்ன் எனப்படுகின்ற டுபாகூர் ஃபேக்ட் செக் டீம் இந்த குற்றச்சாட்டையும் ஆராய்ச்சி உண்மை என்ன அப்படிங்கறத அறிவிச்சாங்க. அவங்களோட ஆய்வுப்படி ஐயா ஈவேரா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை ஒருபோதும் பேசியதே கிடையாது என்று சொன்னார்கள். வெறுமனே போகிற போக்குல இத பொய் அப்படின்னு சொல்லாம பரப்பப்பட்ட அந்த குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த 11/4/1947 வெளியான விடுதலை நாளிதழின் எல்லா பக்கங்களையும் எடுத்து போட்டு இதில் எந்த ஒரு பக்கத்திலும் ஐயா ஈவேரா அப்படி ஒரு கருத்தை குறிப்பிடவே இல்லை, எனவே பரப்பப்படுகின்ற தகவல்கள் பொய் என்று அறிவித்தார்கள். இன்னைக்கும் அதற்கான சான்றுகள் யூட்டன் இணையதளத்துல இருக்கு, நீங்களே போய் அதை பரிசோதிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா உண்மை என்ன? ஈவேரா அப்படி பேசினாரா? ஆமா, ஈவேரா அப்படி பேசினது 100க்கு 100 உண்மைதான். ஆனா பரப்பப்பட்ட தகவல்ல இருந்த 11/4/1947 என்கின்ற தேதி மட்டும்தான் தவறு. அந்த தேதிக்கு பதிலாக 13/12/1947 வெளியான விடுதலை நாளிதழோட முதல் பக்கத்திலேயே தலைப்பு செய்தியாக கொட்டை எழுத்தில் தமிழர் என்போர் பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு பெரியார் அவர்கள் பேசியிருப்பார். ஆக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஈவேரா குறித்து பரப்பப்பட்ட தகவல் உண்மைதான், அந்த தகவலில் இருந்த தேதி மட்டும்தான் தவறாக இருந்தது. தவறான தேதியில் வெளியான விடுதலை நாளிதழை மட்டும் எடுத்து போட்டு அதில் எந்த ஒரு பக்கத்திலும் ஈவேரா அப்படி பேசவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு பரப்பப்பட்ட தகவலும் பொய் என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. அதனால தான் கேட்கிறோம், எல்லா விடுதலை நாளிதழையும் நாட்டுடைமை ஆக்குங்கள், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்த பிறகு நாம் முடிவு செய்து கொள்ளலாம் ஈவேரா அவர்கள் இப்படியெல்லாம் பேசியது உண்மையா பொய்யா என்று. இதுல திராவிடர் கழகத்தோட திருட்டுத்தனத்தையும் நாம நல்லா கவனிக்கணும். ஈவேரா அவர்கள் இப்படி பேசினார் என்று ஐயா வீரமணிக்கும் மற்றும் சில முன்னணி திராவிட தலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும். தெரிந்தே உண்மையை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள். இவங்களுக்கு துணிவு இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல, பரப்பப்பட்ட தகவல்ல இருக்கிற தேதி மட்டும்தான் தப்பு, இந்த தேதியில ஐயா ஈவேரா அவர்கள் இப்படி பேசல, உண்மையான தேதி என்ன அப்படிங்கறத எடுத்து கொடுத்து உலகத்திற்கு உண்மையை அறிவிச்சிருக்கணும். ஈவேரா அவர்கள் பேசியதில் நியாயம் இருக்கும், அவர் எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும், தமிழர்களின் நன்மைக்காகத்தான் அவர் இப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று அவர்கள் நம்பி இருந்தால் தைரியமாக உண்மையை வெளியிட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபேக்ட் செக் டீம், இந்த டுபாகூர் ஃபேக்ட் செக் டீம் குறிப்பிட்ட தேதியை காட்டி இந்த தேதியில இருக்கிற விடுதலையை கொடுங்க அப்படின்னு கேட்டா அதை மட்டும் எடுத்து காட்டி உண்மையை மொத்தமா மூடி மறைக்க பார்த்திருக்கிறாங்க. இதனால தான் சொல்றோம் திராவிடர்கள் என்பவர்கள் திருடர்கள் அப்படின்னு. ஆக நம்முடைய ஆய்வின்படி தேதி தவறாக இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஐயா ஈவேரா அவர்கள் அப்படியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டார் என்று முடிவு செய்து விட முடியாது. இதே கூற்றைத்தான் அண்ணன் சீமானோட கருத்துக்கும் நாம பொருத்தி பார்க்கணும். ஐயா ஈவேரா அவர்கள் காமம் தொடர்பாக அப்படி ஒரு கருத்தை சொன்னாரா இல்லையா என்பதை எல்லா விடுதலை நாளிதழ்களையும் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த இடத்துல இன்னொரு விடயத்தையும் நாம கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, ஐயா ஈவேரா மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது அண்ணன் சீமான் மட்டும் கிடையாது. அவர் மட்டும் முதலாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. அவருக்கு முன்பாகவே பலர் ஈவேரா மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பேசி இருக்கிறார்கள், புத்தகங்களாகவும் எழுதி இருக்கிறார்கள், நாளிதழ்களிலும் வெளியாகி இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு 2018 ஆண்டு வெளியான தமிழக அரசியல் அப்படிங்கிற வார இதழ்ல பெரியார் பற்றி இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அடுத்ததாக எஸ் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் எழுதின பெரியார் பெரியாரா அப்படிங்கிற புத்தகத்துல 33வது பக்கத்துல பெரியார் காமம் தொடர்பாக இப்படி ஒரு கருத்தை சொன்னார் என்று எழுதி இருக்கிறார்கள். அதே புத்தகத்தை எழுதிய எஸ் ஆரோக்கியசாமி 2022 ஆண்டு தாமரை டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ஐயா ஈவேரா மீது இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்து இருந்தார். அடுத்ததாக செந்தில் மல்லர் அவர்கள் பெரியார் பற்றி எழுதிய விமர்சன புத்தகத்திலும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா சீதையின் மைந்தன் அவர்களும் ஐயா ஈவேரா அவர்கள் காமம் தொடர்பாக இப்படிப்பட்ட கேவலமான கொச்சையான கருத்துக்களை பேசி இருக்கிறார் என்று ஈவேரா மீது தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆக அண்ணன் சீமானுக்கு முன்பாக இத்தனை பேர் பேசி இருக்கிறார்கள், புத்தகங்களில் எழுதி இருக்கிறார்கள். அந்த புத்தகங்களில் படித்த கருத்துக்களை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பொதுவெளியில் முன்வைத்து பேசினார். அந்த புத்தகத்துல தான் விடுதலை நாளிதழோட தேதியும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. என்ன தேதி அது? 11/5/1953.
வழக்கம் போல டுபாகூர் ஃபேக்ட் செக் டீம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த தேதியில இருக்கிற விடுதலை நாளிதழோட எல்லா பக்கங்களையும் எடுத்து போட்டு அதுல எந்த ஒரு இடத்துலையும் ஐயா ஈவேரா அவர்கள் காமம் தொடர்பாக அப்படி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை. எனவே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது பொய், அவர் பொய் செய்தியை பரப்பி இருக்கிறார் என்று தங்களோட அறிவு ஜீவித்தனமான ஃபேக்ட் செக்க செஞ்சு முடிச்சாங்க. ஆனா இப்பதான் நாம பார்த்தோம், தேதி தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஐயா ஈவேரா அவர்கள் அப்படி பேசவே இல்லை என்று நாம் முடிவு செய்து விட முடியாது. எல்லா விடுதலை நாளிதழ்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டால் தான் உண்மை என்ன என்பது தமிழ் மக்களுக்கு தெரிய வரும். எனவே அண்ணன் சீமான் கேட்டது 100க்கு 100 விழுக்காடு நியாயமான கோரிக்கை. ஐயா பெரியார் அவர்களின் பேச்சுக்கள், எழுத்துக்கள் அடங்கிய குடியரசு, விடுதலை, ரிவோல்ட், புரட்சி, உண்மை ஆகிய நாளிதழ்கள், வார இதழ்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்த பிறகுதான் ஐயா ஈவேரா அவர்கள் இப்படி பேசினாரா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். அதுவரை அண்ணன் சீமான் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு, விமர்சனம் பொய் என்று ஆகாது. தெளிவா புரியுதா? இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த டுபாகூர் யூட்டன் ஃபேக்ட் செக்கர்களை நம்பவே நம்பாதீங்க. புரியுதா உறவுகளே? மறுபடியும் ஈவேராவோட முகத்திரையை கிழிக்கின்ற இன்னொரு காணொளியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். சரியா? அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.